வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 3 துறைகளின் கோப்புகளை ஓபன் பண்ண வச்சிராதீங்க, திமுகவிற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மத்திய ஆப்பிரிக்கா குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கம் திடீரென இடிந்து விழுந்ததில் 30 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஆண்டுதோறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறவில்லை. இந்த நிலையில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தொடங்குகிறது. இந்த மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்குகிறார். இதில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மேலும் அந்த மாநில தலைமை செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை பலப்படுத்துவது, கட்டமைப்பை மேம்பாடு, நீர்வள பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. தற்போது காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் கர்நாடக மற்றும் தமிழகம் இடையே முரண்பாடுகள் எழுந்த நிலையில் இந்த மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் 3 துறைகளின் கோப்புகளை ஓபன் பண்ண வச்சிராதீங்க என்று திமுகவிற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டசபையின் இன்றைய கூட்டத்தில் நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐ. பெரியசாமி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு அத்துறையின் அமைச்சர் என். ஆனந்த் பதிலளித்து பேசினார். இதற்கிடையில் திமுக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா என திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐ. பெரியசாமி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசும்போது, இது நான் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எதிர்க்கட்சியினர் ஆதாரம் என்று கேட்கிறார்கள். 1 வாரத்திற்கு முன்பு நிதியமைச்சர் பேசும்போது 3 துறைகள் குறித்து ஆய்வு செய்த கோப்புகள் எனது மேசையில் இருந்ததாகவும், ஓபன் பண்ண வச்சிராதீங்க, எதை எப்போ வெளியிட வேண்டுமோ அப்போது அனைத்தும் சரியாக வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களிடம் எப்போது பேச வேண்டும், என்ன பேசணும், எப்படி பேசணும் என்று பேசிவிட்டுதான் சட்டசபைக்கு வந்துள்ளேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அரசு சார்பில் வாகனமும், ஓட்டுநருக்கும் வாகன பராமரிப்பிற்காகவும் மாதந்தோறும் ரூபாய் 75,000 உதவியாளருக்கு ரூபாய் 25,000 வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அறிவிப்பு
கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போன்ற செயலாகும் என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே சொந்தமாக வாகனம் வைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு கூடுதலாக அரசு சார்பில் கார் வழங்குவதும் மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன பராமரிப்பு தொகையாக வழங்குவதும் அரசிற்கு அவசியமற்ற கூடுதல் செலவாகவே பார்க்க வேண்டியுள்ளது எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்து தாவேகா சார்பில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சில உறுப்பினர்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் ஜோச விஜய் தனது சொந்த செலவிலோ அல்லது கட்சி செலவிலோ வழங்கலாமே என்ற கேள்விதான் தற்போது அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளது எனவும், தமிழக அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் சுமார் 13 லட்சம் கோடி கடனில் இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதோடு நிதி நெருக்கடியை காரணம் காட்டி விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமலும் தேர்தல் அறிக்கையில் சொல்லிய இலவசங்களை செயல்படுத்த முடியாத தாவேகா அரசிற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வாங்குவதற்கு மட்டும் நிதி எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஆப்பிரிக்கா குடியரசின் மேற்கு பகுதியில் உள்ள தங்க சுரங்கம் திடீரென்று இடிந்து விழுந்ததில் 30 சுரங்க தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். மத்திய ஆப்பிரிக்கா குடியரசின் நானா மாம்பேரே மாகாணத்தில் உள்ள அப்பா பிராந்தியத்தில் தங்க சுரங்கம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. காலையில் தொழிலாளர்கள் சுரங்கத்தினுள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென்று மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்து சுரங்கம் முற்றிலும் இடிந்தது. இந்த விபத்தில் ஏற்பட்டதில் 30 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் பொதுமக்களுடன் இணைந்து மீட்பு பணியை தொடங்கினர். உயிரிழந்த 30 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடைக்குள் இன்னும் சிலர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுவதால் உள்ளூர் மக்களும் மீட்பு குழுவினரும் இணைந்து தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவசமாக கார் வழங்கப்படும் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று சென்னையில் நடைபெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஜி.கே. மூப்பனாரின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு தென் சென்னை மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கோதண்டன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதிலும் மூப்பனாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் விழாவாக கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்த அவர், மக்கள் காப்பீடு திட்டம் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், அரசு சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவசமாக கார் வழங்கப்படும் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும், அதற்கு பதிலாக ஏழை எளிய மக்களுக்கு அரசு சார்பில் உதவிகள் வழங்கலாம். இது மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் பணி ஆற்றுவதற்கான வசதிகள் செய்து கொடுப்பது என்பது பல நேரங்களிலே அரசனுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிதி பற்றாக்குறை என்று நினைக்கின்ற தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு சொந்த வாகனங்கள் இருந்தால் இந்த வாகனத்தை திருப்பி கொடுத்து விடலாம். அதிலையும் மாற்று கருத்து இல்லை. தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் மக்களிடையே செல்வாக்கை பெற்றிருப்பதாகவும், தாவேகா அரசிற்கு வாக்களித்த தமிழக மக்கள் ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என மக்கள் உணரும் அளவிற்கு தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதாக விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடியின் 76வது பிறந்த நாளை திமுக நிர்வாகிகளுடன் கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது
தான் சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடரப்பட்ட வழக்கினை 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளதாகவும் இந்த வழக்கினை தொடர்ந்த சகோதரிக்கு அவரது மனம் புண்பட்டிருந்தால் அவரிடம் வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இதில் யாரேனும் மனது புண்பட்டு இருந்தால் அவர்களிடம் ஊடகம் வாயிலாக மன்னிப்பையும் வருத்தத்தையும் கேட்டுக் கொள்வதாகவும் இனிமேல் இதுபோல் தான் பேசுவதற்கு வாய்ப்பில்லை எனவும் பொன்முடி பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் மக்களிடையே செல்வாக்கை பெற்றிருப்பதாகவும் தாவேக அரசுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என மக்கள் உணரும் அளவிற்கு இப்பொழுது தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். முதலிலேயே பத்திரிகை மற்றவரிடமெல்லாம் அறிவித்துவிட்டேன். நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். மீண்டும் அவர்களுடைய மனது புண்பட்டிருக்குமானால், யாருடைய மனது புண்பட்டிருக்குமேயானாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் பெத்தலஹேம் தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்த கேரள மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் கல்லூரி முதல்வர் ஷேஜாவை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் வெள்ளரடை பகுதியைச் சேர்ந்த ஆன்ஸ்லி குக் என்பவர் கருங்கல் அடுத்த மூசாரி பகுதியில் செயல்பட்டு வரும் பெத்தலஹேம் தனியார் செவிலியர் கல்லூரியில் விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கல்லூரி விடுதியில் தரமற்ற உணவு வழங்கியதால் ஆன்ஸ்லி சக மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தினார். இதனால் பல முறை கல்லூரி நிர்வாகம் மாணவிக்கு டார்ச்சர் கொடுத்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்து வந்த மாணவி ஆன்ஸ்லி கல்லூரியின் 3வது மாடியிலிருந்து குதித்தார். பலத்த காயமடைந்த அவரை மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஆன்ஸ்லி உயிரிழந்தார். இதையடுத்து கல்லூரி முதல்வர் ஷேஜா என்பவர் பல மாணவிகள் முன்னிலையில் திட்டியதால் அவமானம் தாங்காமல் தனது மகள் தற்கொலை செய்து கொண்டதாக கருங்கல் காவல் நிலையத்தில் மாணவியின் தாயார் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் கல்லூரி முதல்வர் ஷேஜா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு செவிலியர் மாணவி ஆன்ஸ்லி உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சக செவிலியர் மாணவிகள் போராட்டம் நடத்தியதை அடுத்து கிருஷ்ணகிரியில் தலைமறைவாக இருந்த கல்லூரி முதல்வர் ஷேஜாவை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு ஓய்வூதியர்களின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஓய்வூதிய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஓய்வூதியர் சங்கத்தின் சென்னை திருவல்லிக்கேணி மாவட்டத்தின் துணைத் தலைவர் சாந்தி தலைமை தாங்கினார். மாவட்டத்தின் தலைவர் அற்புதம் செட்டி முன்னிலை வகித்தார். நமக்கு பயணம் இல்லை, ஒரு ஊர் போற நிலைமையில இருந்தாலும் அருகில் இருக்க மருத்துவமனைக்கு போக தான் தோணுமே தவிர அவங்க சொல்ற கண்டிஷன் உள்ள ஆஸ்பத்திரி போனா உயிராக போயிடும். மனிதனுடைய வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும். ஆனால் அரசு அதெல்லாம் சேவ்ஸ் ஆயிடுத்து. இந்த 123 அரசாணை போராட்டத்தில் பங்கேற்றவர்களை மாவட்ட செயலாளர் நாராயணன் வரவேற்றார். தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் சிறப்புரையாற்றினார். போராட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர்களின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், ஓய்வூதியர் சங்கங்களை அழைத்து பேசி ஓய்வூதியர் பயன்பெறும் வகையில் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும்,
அனைத்து மருத்துவமனைகளிலும் ஓய்வூதியர்கள் சிகிச்சை பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் ஓய்வூதியர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் மக்களுக்காக உழைக்கும் உறுப்பினர்களுக்கு இலவசமாக கார் வழங்கும் என அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு மக்களுக்காக உழைக்கும் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக சீதாராமன் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாகவே அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களையும் அழைத்து பேசி நியாயமான அரசாணை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாக நீதிமன்ற தீர்ப்பினையோ ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகளையோ அழைத்து பேசாமல் அரசாங்கம் எப்போதும் போல் அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசாணை மூலமாக ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. 497 ரூபாய் மாதம் ஓய்வூதியத்தில் பிடிக்கப்பட்ட தொகை இன்றைக்கு 644ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த விதமான பலன்களும் இல்லை என்பதை மெத்த பணிவோடு வருத்தத்தோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சங்க நிர்வாகிகளை, அனைத்து ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சாதகமான நியாயமான அரசாணை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குலசேகரம் அருகே ஜேவிஎஸ் தொண்டு நிறுவனத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அதன் நிறுவனர் சுரேஷ் ஓணம் பண்டிகை கொண்டாடும் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட 100க்கு மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் தொழிலதிபர் சுரேஷ் என்பவர் ஜேவிஎஸ் தொண்டு நிறுவனத்தை துவக்கி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக வீடில்லாமல் இருக்கும் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தல், ஏழை மாணவ மாணவிகளின் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளுதல் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஜேவிஎஸ் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் சுரேஷ் செய்து வருகிறார். இந்நிலையில் தொண்டு நிறுவனத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் சுரேஷ் பங்கேற்று 2 ஏழைக்கு வீடு கட்டி உதவித்தொகை மற்றும் கல்வி செலவிற்கான உதவித்தொகை, மருத்துவ செலவுக்கான உதவித்தொகை வழங்கினார். மேலும் 10ற்கு மேற்பட்ட ஏழை குடும்பத்திற்கு ஓணம் பண்டிகை கொண்டாட உதவித்தொகை மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் 50ற்கு மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 100க்கு மேற்பட்டோர் ஜேவிஎஸ் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் சுரேஷை வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் அடிஷனல் எஸ்பி உன்னி கிருஷ்ணன் மற்றும் இந்து முன்னணி மூத்த தலைவர் குளிஞ்சல் செல்லப்பன் உட்பட பல சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூத்தாநல்லூரில் போலி விசா கொடுத்து ஏமாற்றிய விசிக மாவட்ட துணை செயலாளர் மீது திருவாரூர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களை கருணை கொலை செய்துவிடுங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த பைங்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் தேன்மொழி என்கின்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். கூலி தொழிலாளியான இவர் கிராமத்தில் சொந்த வீடு கட்டுவதற்கு வாங்கிய கடனை அடைப்பதற்காக வெளிநாடு சென்று வேலை செய்தால் கடனை அடைத்து விடலாம் என்று நினைத்தார். இந்த நிலையில் சங்கரின் உறவினரும் மன்னார்குடியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியுமான ஜெயக்குமார் என்பவர் தனது நண்பர் அரவிந்த் மூலம் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று அவரிடம் பணத்தை கட்டினால் சிங்கப்பூருக்கு சென்று வேலை பார்த்து உனது கடனை அடைத்து விடலாம் என்று சங்கருக்கு ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். இதனை நம்பி சங்கர் பலரிடம் கடனை வாங்கி தவணை முறையில் அரவிந்தன் வங்கி கணக்கில் ரூபாய் 6 லட்சத்திற்கு மேற்பட்ட தொகையை செலுத்தியுள்ளார். இதனிடையே ஜெயக்குமார், அரவிந்தன் ஆகியோர் வெளிநாட்டில் 15 லாண்டர் சம்பளத்திற்கு ஏர்போர்ட்டில் சுத்தம் செய்யும் வேலை என போலியான விசாவை சங்கரிடம் அளித்துள்ளனர். இதனை எடுத்துக்கொண்டு சிங்கப்பூர் விமான நிலையம் சென்ற சங்கரின் விசாவை பரிசோதனை செய்த அதிகாரிகள் இங்கு மருத்துவருக்கு கூட இந்த சம்பளம் கிடையாது என்று தெரிவித்ததுடன் போலியான விசாவில் வந்துள்ளதாக கூறி சங்கரை கைது செய்தனர். இதனை அடுத்து செல்போன் மூலம் மனைவிக்கு தெரிவித்த நிலையில் மனைவி தேன்மொழி அதிகாரிகளிடம் கதறி அழுது தமிழ்நாட்டிற்கு தனது கணவரை திருப்பி அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கூறியதை அடுத்து சங்கர் சொந்த ஊருக்கு வந்து ஜெயக்குமார், அரவிந்தன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் போலியான விசா அளித்து ரூபாய் 6 லட்சத்தை ஏமாற்றியவர்கள்
செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என தெரிவித்தார். இதுவரை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எங்களை கருணை கொலை செய்துவிடுங்கள் என சங்கர் மற்றும் அவரின் மனைவி தேன்மொழி கோரிக்கை விடுத்தனர். மேலும் இது தொடர்பாக இருவரும் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், குடியாத்தத்தில் நடைபெற்ற ஜி.கே. மூப்பனாரின் பிறந்தநாள் விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அருணோதயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்துடன் இனிப்புகள் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் மறைந்த ஜி.கே. மூப்பனாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. குடியாத்தம் நகர தலைவர் தினகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அருணோதயம் கலந்து கொண்டு மறைந்த ஜி.கே. மூப்பனார் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானத்துடன் இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்றல் உபகரணங்களை வழங்கினார். இதில் நகர தலைவர் தினகரன், பாபு, மஞ்சுநாதன், ராமு, முத்து, கார்த்திக், சுரேஷ், விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என்றும், வெளிமாநில நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் போலி பெயர்களில் அனுமதிக்க கூடாது என்றும், அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்திட வேண்டும் என்றும் தண்டலம் கிராமத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தண்டலம் கிராமத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் பொதுக்குழு கூட்டம் அதன் மாநில தலைவர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆரணியாறு, கொசஸ்தலை ஆறுகளை இணைத்திட வேண்டும், விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய பின்னர் ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நகர பகுதிகளில் மட்டும் லஞ்சம் குறைந்த நிலையில் கிராம பகுதிகளில் லஞ்சம் குறையவில்லை என்றும், அது குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அறிவுசார் நகரம் என்ற பெயரில் விவசாய நிலங்களை அபகரிக்கும் நடவடிக்கையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கைவிட வேண்டும் என்றும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டும் தொழில் நகரம் என்ற பெயரில் விளைநிலங்களை அபகரிப்பதை முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது என்றும், தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக பணியாற்றியவர்கள் தற்போது அதானி, அம்பானி நிறுவனங்களில் பணியாற்ற முனைந்திருப்பதாகவும், உயர் அதிகாரிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அரிசி கிலோ ரூபாய் 120ற்கு உயர்ந்துள்ள போது விளைநிலங்களை அளிக்கும் திட்டங்கள் கொண்டுவரப்படுவதாக சாடினார். மேலும் ஆரணியாறு, கொசஸ்தலை ஆறுகளை இணைத்து ஏரிகளில் நீர்வளத்தை பெருக்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பி.ஆர். பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆதரவை பெற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் 100% தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து கொடுத்திருக்கிற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். இதுபோல பல மாவட்டங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விவசாயிகள் பேராதரவு கொடுத்து இன்றைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து இந்த உழவர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு அன்றாடம் எதிர்பார்க்கிறார். எனவே லஞ்சம் லாவண்யமற்ற ஆட்சி என்பதிலும் விவசாயிகள் மிகுந்த ஆர்வத்தோடு கண்காணிக்கிறார். ஆனால் லஞ்ச லாவணியங்கள் மிகப்பெரிய அலுவலகங்களில், சென்னை உள்ளிட்ட மாநகரங்களில் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆரல்வாய் மொழி அருகே காட்டுப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் பயன்படுத்தி மிலா வேட்டையில் ஈடுபட்ட ஆல்வின், ரமேஷ் ஆகிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அடுத்த தெற்கு மலை காட்டு பகுதியில் ஒட்டக்கரை என்ற இடத்தில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது மிலா வேட்டையாடிய தடயங்கள் இருந்ததை அறிந்த வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் நுழையும் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2வரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் வைத்திருந்த பையில் மிலாக்கரிகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து காட்டுப்புதூரைச் சேர்ந்த ஆல்வின், அவரது நண்பர் ரமேஷ் ஆகிய 2வரையும் வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடும் வெயிலால் தென்னை மரங்கள் கருவுவதாகவும், இதனால் தேங்காய் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக ஏராளமான விவசாயிகள் தென்னை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முத்துப்பேட்டை, வடபாதிமங்கலம், பாரதி மூலங்குடி, கண் கொடுத்த வனிதம், கமலாபுரம், ஓகை, பேரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தென்னை மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து போதிய அளவில் தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதுடன் போர்வெல் கிணறுகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதற்கிடையே கடந்த 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக நிலவி வரும் கடும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தென்னை மரங்கள் கருவுவதாகவும், குறிப்பாக கமலாபுரம், பாரதி மூலங்குடி, ஓகை, பேரையூர், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்னை விவசாயம்லாம் ரொம்ப கருகி வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கருகி ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. தென்னை விவசாயோட நிலைமையெல்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. குருவிக்கு சாகுபடிக்கு தண்ணி வரும்னு நினச்சோம், அதுவும் வரல. சரி, தென்னை மரத்தை வச்சாச்சும் எங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கலான்னு நினச்சா அதுவும் எங்களால் பண்ண முடியல. வெயிலோட வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கவும் தென்னை மட்டையெல்லாம் கொட்டி. மயிலாடுதுறையில் கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி TNCSC சுமை தூக்குவோர் 2வது நாளாக வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சேத்திரபாலபுரம், சித்திரக்காடு, கிடாரங்கொண்டான் மற்றும் எருக்கூர் நவீன அரிசி ஆலை வட்ட கிடங்குகளில் பணியாற்றும் 120 சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சித்தர்காடு நவீன அரிசி ஆலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் TNCSC சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய நிலுவையில் உள்ள 60% கூலி உயர்வை முன் தேதியிட்டு உடனே வழங்க வேண்டும், சங்க அங்கீகார தேர்தலை உடனே நடத்த வேண்டும், 2022ஆம் ஆண்டுடன் 10 ஆண்டுகள் பணி முடித்த தொழிலாளர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேபோன்று கிடாரகொண்டான், சேத்திரபாலபுரம் வட்ட கிடங்குகளில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தால் ரேஷன் கடை மற்றும் பள்ளி சத்துணவு திட்டங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் பணிகள் பாதிக்கப்பட்டது. 18-19 ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கிடாரங்கொண்டாவும், MRML, எருக்கூர், சேத்திராபாளையம் குடோன்னு இது வரைக்கும் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 60% கூலி கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. அது இது மத்திய அரசு தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 2 நாளாக போராட்டம் நடந்துட்டுருக்கோம். அப்போ அது மாதிரி சேப்பு கார்டு, பச்சை கார்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் அரியர் பேன் சேர்க்காம இதோட வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் சரியான தகவல் கொடுக்கல. இது வரைக்கும் போய் இப்போ மத்தியானத்தில் போய் HOவில் போய் பேசுனாங்க. இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. வாலாஜாபேட்டையில் நுகர்பொருள் வாணிப கிடங்கு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை குப்பை கிடங்கில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அணைக்கட்டு சாலையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் பிரியா துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக கிடங்கில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் தரம், எடை மற்றும் இருப்பு நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். உணவுப் பொருட்கள் உரிய முறையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதா, பொதுமக்களுக்கு தரமான பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறதா என்பதையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை குப்பை கிடங்கு மையத்தையும் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்ததோடு அங்கு தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகள் எவ்வாறு கையாளப்படுகின்றனர், மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் முறையாக பிரிக்கப்படுகின்றனவா என்றும், குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றனர் என்பது குறித்தும் நகராட்சி ஆணையாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் பிரியா கேட்டறிந்தார். அறந்தாங்கி போக்குவரத்து காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் குறிப்பாக 3 இருசக்கர வாகனங்கள் மட்டும் எரிந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர காவல் நிலையம் அருகில்
போக்குவரத்து காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. போக்குவரத்து காவல்துறையினரின் 3 இருசக்கர வாகனங்கள் மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்தது. இரவு நேர பணியில் இருந்த காவல்துறையினர் அதிகாலை 4 மணிக்கு வெளியில் வந்து பார்த்தபோது காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் குறிப்பிட்ட 3 வாகனங்கள் மட்டும் தீப்பற்றி எரிந்ததை அணைத்துவிட்டு இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். குறிப்பாக பீடி சிகரெட் பிடிப்பவர்கள் எவரேனும் தீக்குச்சியை உரசி போட்டுவிட்டு சென்றனரா அல்லது பாதிக்கப்பட்ட மர்ம நபர்கள் வேண்டுமென்றே தீ வைத்துள்ளனரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடந்தை இரத்த தானம் டிரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு ஆதார் சேவை முகாம் நடைபெற்றது. குடந்தை இரத்த தானம் டிரஸ்ட் சார்பில் சாரங்கபாணி பெரியார் பள்ளிவாசலில் பொதுமக்களுக்கான இலவச ஆதார் சேவை முகாம் நடைபெற்றது. முகாமில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், கைரேகை அப்டேட், மொபைல் எண் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டனர். முகாமிற்கு ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து சேவைகள் வழங்கப்பட்டது. குடந்தை இரத்த தானம் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆதார் மைய அதிகாரிகள் நேரடியாக கலந்து கொண்டு சேவைகளை வழங்கினர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் டிரஸ்ட் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். சோலைமேடு பகுதியில் வீட்டை வாடகைக்கு எடுத்து பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை பெருநகர் காவல்துறையின் விபச்சார தடுப்பு பிரிவு தனிப்படை காவல் ஆய்வாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் சென்னை சோலைமேடு ஆண்டவர் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்தபோது பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பெண் காவலர்கள் உட்பட விபச்சார பிரிவு காவல்துறையினர் வீட்டை சுற்றி வளைத்து பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய முத்துலட்சுமி என்ற பெண்ணை கைது செய்தனர். மேலும் வீட்டில் இருந்த பெண்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்தபோது தங்களை அச்சுறுத்தி விபச்சார தொழிலுக்கு வற்புறுத்தியதாக 2 பெண்கள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் 2 பெண்களையும் மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் சூளைமேட்டைச் சேர்ந்த பெண் தரகர் முத்துலட்சுமியை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவர் வைத்திருந்த 3 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். அரக்கோணத்தில் வட்டார அளவில் நடைபெற்ற தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் விஸ்வநாதன் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள VGN பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் வட்டார செயலாளரும் பள்ளி முதல்வருமான வனிதா தலைமையில் பாரதியார் தினம், சுதந்திர தினத்தை ஒட்டி வட்டார அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள், அரக்கோணம் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் விஸ்வநாதன் போட்டிகளை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இதில் VGN பள்ளி நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி உடற்கல்வி இயக்குநர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 3 துறைகளின் கோப்புகளை ஓபன் பண்ண வச்சிராதீங்க, திமுகவிற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மத்திய ஆப்பிரிக்கா குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கம் திடீரென இடிந்து விழுந்ததில் 30 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.